கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் என்பது நம்மை வழிநடத்தும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தாந்திரிக ஜோதிடத்தின் பல ரகசிய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுனர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நன்றி சார். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம் சார். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருந்தோ யாரோ கண்ணு வழியா திருஷ்டி அனுப்புறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அந்த திருஷ்டி நம்மை தாக்குது, நல்லா இருப்போம், திடீர்னு உடம்புக்கு வந்துடுறது, நடக்க முடியாம போற அளவுக்கு வந்துடுது, அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி திருஷ்டிங்கிறது உண்மையா? அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும், அதாவது நம்ம மூதாதையர்லாம் சாதாரண ஆள் கிடையாது. சாதாரணமா எளிமையா சொல்லிட்டு போனாங்க. அதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை பில்டப் பண்ணி இது என்ன ஆகுது, இது ஒரு பவர், இது ஒரு சூப்பர் பவர், அந்த பவர் இந்த பவர்னு சொல்லும்போது இதை தான் நம்ம பாட்டி தாத்தாலாம் அழகாக என்ன சொன்னாங்க, ஐயா கல்லடி வாங்கினாலும் கண்ணடி வாங்காத சாமி, தேவையில்லாத ஆள்கிட்டெல்லாம் நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாத சாமின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? அவங்க செல்லமாக நம்மகிட்ட சொன்னதை நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், இவங்கெல்லாம் கிரிஞ்சு, இதுங்கெல்லாம் பூமர் அங்கிள், இந்த பாட்டிக்கெலாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு அது வரும்போது தான், அந்த வழி வரும்போது தான் திருஷ்டின்னா என்னன்னு தெரியும். அதனால் நீங்கள் திருஷ்டி இருக்குன்னு நம்புங்க, நம்ப வேணாம் அப்படின்லாம் நான் சொல்லலை. திருஷ்டி இருக்கா? 100% இருக்குது. ஒருத்தரோட ஈவில் ஐஸ்ன்னு இன்றைக்கி சொன்னாதானே நம்ம மக்கள் ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா? அப்படிங்கும்போது அடுத்தவங்களோட கெட்ட எண்ணங்கள் அதே மாதிரி ஒரு சில பேர்கிட்ட சொல்லி தான் பாருங்களேன். ஒரு சில பேர்கிட்ட நீங்களே மனசுக்குள்ளே நான் சொன்னோடனே ஏதாவது ஒரு கேரக்டர் மைண்டில் போகும். நல்ல ஒரு துணி வாங்கினீங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், நல்ல துணி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன், சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் பைக் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன்னு சொல்லுங்களேன், நான் வாங்கிட்டேன், நான் வெளியே மட்டும் சொல்லுவேன், ஓய்யோ சூப்பருங்க அப்படிம்பாங்க. 2 நாள் கழித்து பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுன்னு. திருஷ்டி வேலை செய்யுமா? மேடம் சொன்னாங்க. என்னங்க தூரத்துலேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இதை நாங்கள் தாந்திரிக ரீதியாக ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம், அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸுக்கெல்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. இப்போ நீங்கள் போய் சும்மா இல்லாமல் யார்ட்டையாவது ஃபாரினில் இருக்கவங்களுக்கோ யார்ட்டா நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி நல்ல கேரக்டரில், ஏன்னா யாரையும் நான் நெகட்டிவாக சொல்ல விரும்பலை, அவங்க அந்த மாதிரி நல்ல மனசு இருக்கவங்கள்ட்டலாம் சொல்லி பாருங்களேன். சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேருந்தோ இருப்பாங்க, பாரேன் அவன் வீடு வாங்கிட்டானாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு பேசிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் இருக்கா? இருக்குது. அப்போ இதோட தாக்கம் இருக்குமா? இது இருக்குன்னு சொன்னால் அது நெகட்டிவ் கொடுக்குமா? எஸ் கொடுக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அப்போ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் இந்த மாதிரி நல்ல மனசுக்காரங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம போய் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா எளிமையாக வாழ்வியல் ரீதியாக சில விஷயத்தை நாம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன அப்படின்னா, நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்த மாதிரி, நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, நீங்கள் லண்டனில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வாரத்துக்கு 2 நாளுங்கிறத சுற்றி போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு சுற்றி போட்டுக்கோங்க. சரியா? நம்ம உயர்வான சனாதன தர்மமான ஹிந்து தர்மத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு எல்லாத்துலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கும், எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த, மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன? இந்த பண்பாடு, சுற்றி போடுறது. அப்போ சுற்றி போடும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளோட முறைப்படி உங்கள் குடும்பத்தில் எப்படி சுற்றி போடுவீங்களோ அதை சுற்றி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கல்லுப்பு எடுத்து வீட்டில் வாரத்துக்கு 2 நாளாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கல்லுப்பை தண்ணியில் கலந்து வீட்டில் மாப் பண்ணுறது, அதே மாதிரி கல்லுப்பை தலையில் சுற்றி போட்டுக்கிறது. எங்கேயாவது அன்பான சகோதரிகளே, உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்களாம் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க, ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா
தயவு செஞ்சு ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்து நகை ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ்லாம் உடுத்திட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி கல்லுப்பு சுற்றி போட்டுக்கிறதும் திருஷ்டி கழிச்சிக்கிறதும் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மனைவி கணவனுக்கு திருஷ்டி சுற்றி போடலாமா? எஸ், திருஷ்டி சுற்றி போடலாம், அதுக்கெல்லாம் உண்டு. பெரியவங்க தான் வந்து சுற்றி போடணும் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றிட்டு 27 தடவை தலையை சுற்றிட்டு அதை வந்து முக்காலாக வெட்டி அதில் ரத்த கலர் சிகப்பில், நீங்கள் கரு சிகப்பு இது வைக்கக்கூடாது குங்குமம், ரத்த சிகப்பில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் மனசார காளி தேவியை நினச்சிக்கணும், அதே மாதிரி வாராகியை நினச்சிக்கணும், அப்படி இல்லைன்னா துர்கா தேவியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இதை நைட்டு 10லேருந்து 11 மணிக்குள்ளே எடுத்து இதை வந்து ஒரு கவரில் எடுத்து அந்த கவரில் புழிஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தேவியை நினச்சிக்கணும். இல்லை காளி தேவி திருவுருவப்படம்லாம் வீட்டில் இல்லைன்னா மனசார காளி தேவியை மனசில் நினச்சிக்கணும், இல்லை துர்கையை நினச்சிக்கணும், இல்லை வாராகியை நினச்சிட்டு ஒரு தீபத்தை காட்டிட்டு ஒரு ஊதுபத்தை ஏற்றி வச்சுட்டு படுங்க. அதே மாதிரி நைட்டு நான் பாசமாக சொல்கிறேன், நைட்டு நேரத்தில் எந்தெந்த வீட்டிலலாம் மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சோம், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நினச்சோம், நல்ல ஊதுபத்திங்க, நான் சொல்கிறது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற ஊதுபத்திலாம் வைக்காதீங்க. நல்ல ஊதுபத்தி, ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு பாருங்கள். இது நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிற இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை வச்சு பாருங்கள், மாற்றங்கள் தெரியும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஓடக்கூடிய வேகத்தில் இன்றைக்கெல்லாம் ஓடினா தான் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா தூக்கம் வந்தால் தூக்கம் தான் வரும். பட் நம்ம ஓடணும், ஓடக்கூடிய வேகத்தில் நமக்கு தடை பண்ணும். இதெல்லாம் இப்போ ஒரு எனர்ஜி லெவலில் ஸ்டக் பண்ணும், பிளாக்கேஜஸ் கொடுக்கும். இப்போ இந்த பிளாக்கேஜஸ் இல்லாமல் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கும் போது நம்ம எனர்ஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம்னா, இந்த மாதிரி நம்ம நிறைய ஒரு விஷயமே நல்ல விஷயம் இருக்குது 10 பேர்கிட்ட சொல்கிறீங்கன்னா திருப்பியும் அதை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த மாதிரி கழிப்பு எடுக்கிறதெல்லாம். இந்த கழிப்பு எடுக்கிறத கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, நடு வீதியில் போட்டு பைக்காரங்க உழுவுற லெவலில் பண்ணக்கூடாது. பூசணிக்காவை சுற்றுறேன், கடையை சுற்றுறேன்னு சொல்லி நடு இதில் பண்ணுறத அவங்க கீழே போய் விழுந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 பேர் திட்டுவாங்க. அப்போ இன்னும் சேர்ந்து சாபமும் சேர்ந்துக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த கழிப்பெல்லாம் எடுக்கிறீங்கன்னா போட்டு ஒரு ஓரமாக எங்கேயும் இல்லாத மாதிரி ஒரு கவரில் சுற்றியோ அதை ஒரு டஸ்ட்பினில் போட்டோ அதை ஒரு 2-3 கவரில் போட்டு இதை யாராவது தொடுறவங்களுக்கு எந்த கெட்டது வரக்கூடாதுன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையோட இதை பண்ணணும். அதேமாதிரி பூசணிக்கெல்லாம் உடைக்கிறீங்க, கடைக்கெல்லாம் உடைக்கிறீங்கன்னா நடு வீதியில் அடித்து கீழே தள்ளி விட்டுறக்கூடாது எல்லாரையும். அதெல்லாம் இப்படி உடைக்கிறீங்கன்னா ஒரு ஓரமாக போயிட்டு உடைக்கலாம், அந்த இடத்துல தான் உடைக்கணும்லாம் இல்லை. அப்படிங்கும்போது கால் படாத இடத்துல பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இதை ஒரு வாழ்வியல் ரீதியாக பண்ணிக்கும் போது நிறைய மாற்றம் வரும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, தாந்திரிக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சில மைகள் கொடுப்போம், சரிங்களா. திருஷ்டி நிறைய பேருக்கு இருக்கும், சரிங்களா. நம்மளுடைய நேயர்களுக்காக இப்போ ஒரு ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படக்கூடியவங்க வந்து அந்த மை வாங்கிக்கலாம். மைங்கிறது அது ஒரு வகையான பொருளில் ஆட் பண்ணி மூலிகையில் பண்ணி அதை ஹோமங்கள் பண்ணி அதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருளுங்க. அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கும் போது திருஷ்டி நிறைய இருக்கிறவங்களுக்கு, சில வீட்டில் என்னை சுற்றி நிறைய இருக்கிறவங்களுக்கு அதுவும் அதோட சேர்த்து தாந்திரிக பஸ்பம்னு ஒன்று இருக்குது, இந்த காம்போவாக தருவோம், 2 சேர்த்து தருவோம். அது தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருஷ்டிக்குள்ள மையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக பஸ்பமும் 2 சேர்த்து 10% ஆஃபரில் தரும். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி உள்ள டீட்டெயில் சொல்லுவாங்க, வாங்கி பயனடைஞ்சுக்கோங்க. அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தருவாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். சார், அருமையா சொல்லியிருந்தீங்க. திருஷ்டி அப்படிங்கிறது எவ்வளோ உண்மை, அதை வந்து நம்ம எப்படி அதை நீக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க, அதற்கான மையையும் சொல்லியிருந்தீங்க. இன்னொரு பெரிய டவுட் இருக்கு சார், அமானுஷ்யம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில தீய சக்திகள்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறது வந்து எல்லாராலையும் உணர முடியாது. ஒரு சில பேர் மட்டும் என்னால் உணர முடியுது, நான் இந்த மாதிரி பார்த்தேன், அந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு பயமா இருக்கு, இப்படிலாம் சொல்றாங்களே சார், அது நம்பும்படியா இல்லையே? இந்த மாதிரியான ஒரு நவீன காலத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு மாதிரி சம்பவங்கள்லாம் நம்புற மாதிரி இருக்குங்களா சார்? அதாவதுங்க, நான் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். இதில் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு மட்டும் எப்போ இருந்தாலும் உங்கள் டவுட்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி நான் சொல்கிற கருத்துக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இதில் வந்து இந்த உலகம் அந்த உலகம் அதெல்லாம் வந்து யாருமே கடவுள் கிடையாது, சரிங்களா. எத்தனையோ இந்த விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடியவங்களும் இங்கே எங்களை வந்து பார்க்க தான் செய்கிறாங்க, சரிங்களா. நம்ம மருத்துவர்களை மதிக்கிறோம், விஞ்ஞானத்தை மதிக்கிறோம், மெய்ஞானத்தையும் மதிக்கிறோம், ஞானத்தையும் மதிக்கிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இது எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுமா? இந்த அமானுஷ்யமான விஷயங்கள், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸு, அதேமாதிரி இன்ஸ்டிங்க்சுவல் பவர்ஸு, சில விஷயம் இந்த இடத்துக்கு போனால் நல்ல எனர்ஜி இருக்குது, இந்த மாதிரி கெட்ட எனர்ஜி இருக்குன்றதை வந்து எல்லாராலையும் உணர முடியுமா? உணர முடியாது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதோட அமைப்பு வந்து நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ண போகிறீங்க. ஏன் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா,
ஏதோ ஒரு நியூரோ பர்சனை போய் நியூரோவில் எக்ஸ்பர்ட் பண்ணியிருக்க கூட அந்த படிப்பு நான் சொல்கிறது யாருமே சாமி கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். யாராவது மனுஷன் சாமின்னு சொன்னால் அவங்க சாமி கிடையாது. அப்போ அவங்க தேர் லையிங்னு அர்த்தம். சரிங்களா? சாமி இருக்குன்னு சொல்கிறவங்க நம்புங்க, சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க நம்புங்க, நான் தான் சாமின்னு சொல்கிறவங்க நம்பாதீங்க. போலி சாமியார் தான் இருப்பாங்க. அது நான் பேசல அந்த சப்ஜெக்டை. ஆனால் நான் பேசுகிற விஷயம் என்னென்னா, எந்த துறையில் இருந்தாலும் சரி அவங்களும் எதையோ படிச்சுட்டு தான் வராங்க. அவங்களாம் கடவுள்லாம் ஆயிட முடியாது. பொதுவாக சொல்கிறேன். அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள விஷயங்கள் மாத்திரை போடுவோம், செய்வோம். இதுக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் செலவு தான் பண்ண போகிறீங்க. அதோடு சேர்த்து இந்த விஷயங்கள் செய்யும்போது சுயஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதுக்குள்ள வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகளை செய்யும்போது கரெக்டான மருத்துவரை போய் பார்ப்பீங்க. நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மருத்துவர்கள்லாம் வந்து தெய்வத்துக்கு சமமானவங்களா? எஸ், உண்மை. மருந்து மாத்திரைகள் சாப்பிடணுமா? எஸ், அது சாப்பிட்டாதான் மனுஷன் நல்லா இருக்க முடியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது அது ஒரு சில காலங்கள் தான் இருக்கும். அந்த பிளானட்ஸோட தன்மை சில பேருக்கு சில காலங்களில் இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அது வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்க போதா, இல்லை வந்து மேட்டர் ஆஃப் 3 months இருக்க போதா, இல்லைன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாகவே இருக்குமா, இதோட ஆங்ஸைட்டி லெவல் இருக்குமா, இல்லை நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா, இப்போ நாங்கள் இங்கே கணிச்சு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, இதுக்காக படித்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஃபுல்லாக நீங்கள் சில டேப்லெட் சாப்பிட்டு தாங்க ஆகணும் அப்படின்னா அந்த பிளானட் அங்கே கெட்டு போயிட்டுதுன்னு அர்த்தங்க. இது உண்மைங்க. அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா இன்னைக்கு நேற்று வரலைங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் ராமர் காலத்தில் இருந்தது, கிருஷ்ணரோட காலங்களில் இருந்தது, அதுக்கு முன்னாடி யுகம் தாண்டி இருந்தது தான் இந்த ஜோதிட கலை. அப்போ ஒருத்தர் உடம்பு இங்கே பாதிப்பு இருக்கும், இவங்க நம்பி நடப்பாங்க, இவங்க தோள்பட்டையில் பிரச்சனை வரும். பேர்லாம் சொல்ல விரும்பல. மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்கலாம், மிகப்பெரிய டாக்டர்ஸ் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நாங்கள் கணிச்சு நானே சொல்லியிருக்கேன் எத்தனையோ பேருக்கு, இந்த டயத்தில் கவனமாக இருங்க, தோள்பட்டை உடையும், இல்லை இந்த டயத்தில் கவனமாக இருங்க, உங்களுக்கு சில அமானுஷம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய ரெனோன் டாக்டர், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்கெல்லாம் என்னோட கிளைண்ட்டு தான். அப்படிங்கும்போது இது எப்படி சார் நான் உணர ஆரம்பிச்சேன்னா அதுதான் விஷயம். அப்போ அந்த டயத்தில் அந்த பிளானட் வரும்போது அந்த விஷயத்தை உணர வைக்கும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது இது நம்புறது நம்பாத அவங்கவுங்களோட விருப்பம், அதுக்குள்ள யாரும் போய் திணிக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, எக்ஸிஸ்ட் ஆகுதா? எஸ் இருக்குது. அதுலேருந்து அந்த வழிபாடுகள் மூலமாக என்ன கிடைக்கும், அந்த வழிபாடுகள் மூலமாக அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவரை கரெக்டான மருத்துவரை பார்க்க வைக்கும். இல்லை சில பேருக்கு அந்த வழிபாடுகள் பண்ணுறது மூலமாக ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான யதார்த்த வழிபாடுகள், யோகங்களாக இருக்கலாம், தியானங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யும் போது இப்போ நான் எளிமையான சில பொருள்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வைத்து உங்கள் வீட்டில் வழிபாடுகளை நம்பிக்கையுடன் செய்யும்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான பாதை கிடைக்கும். குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், ஒரு கேள்வி ஐயா. அதாவது இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்றது வந்து அது ஜோதிடத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்களா? அதாவதுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஜென்ரலாக ஜோதிடமாக மட்டும் பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிளானட் வரக்கூடிய காலங்களில் இந்த பிளானட்டுக்கு இந்த குணம் இருக்குன்னு சொல்லி கோயில் இதை சொல்லுவாங்க. நான் சொல்கிறது தாந்திரிக ஜோதிடத்தில் எப்படின்னாங்க, இதை பற்றிய மலையாள ரீதியான விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஏன் ஒரு சில பேர் பேசும்போது இது நடக்குதுங்களா, இது பண்ணுதுங்களான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வெறும் ஜோதிட கணக்கு மட்டும் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, சில அமானுஷமான விஷயங்களுக்கெல்லாம் ரெமெடி உண்டா தாந்திரிக ஜோதிடத்தில் உண்டானா 100% உண்டு. அப்படிங்கும்போது நம்ம குறை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நீங்கள் நார்மல் டயத்தில் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ என்னை அழகுபடுத்தி ஒரு பொம்மை மாதிரி சூப்பராக காட்டக்கூடிய அமைப்பு வந்து எங்களோட மேக்கப் மேனுக்கே அந்த புகழ் போய் சேரும். அப்படிங்கும்போது இப்போ என்னை இவ்வளோ அழகாக காட்டுறாங்களே, காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அதில் குறை இருக்குது ஃபேஸில். அதை போய் பூசி மொழிகி பட்டி டிகிரிக்கெலாம் பார்த்து நீட்டாக அப்படி காட்டக்கூடிய விஷயம், எனக்கு அது குறை இருக்கிறத சரி பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்போ அந்த பிரச்சனை இருக்குது. அந்த சரி பண்ணக்கூடிய விஷயங்களில் தான் உங்களை ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை தாங்க தாந்திரிக ஜோதிடம். குறை வந்துடுது. இந்த குறையிலேருந்து எளிமையான வழிபாடுகள் மூலமாக சித்தர்களும் மாமுனிவர்களும் ரிஷிகளும் நமக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கும் போது உங்கள் சுயஜாதகத்தை வச்சு கற்றுக்கும் போது, இது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிக்காரர்கள் கிடையாது, உங்கள் சுயஜாதகம், உங்கள் கட்டம், அதை நீங்கள் செய்யும்போது சில பேருக்கு என்ன ஆகிடும்னா இதுவே தொழிலாக மாறிடும். இதுவே தொழிலாக மாறிடும்னா பேர்லாம் சொல்ல விரும்பல, சில பேர்லாம் பார்த்தீங்க பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேராக உட்காந்துக்கும்போது டக்கு 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 டக்குன்னு பேசுவாங்க.
பேசுவாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன அவங்களாம் நான் போலி சாமியாரா இல்லை சாமியாரா அது சொல்லி அவங்க பண்ணுறாங்க. அது இல்லை, அவங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கணிப்பாங்க, இந்த டயத்தில் இது நடக்க போகுது செய்வாங்க. ஆனால் அதுக்காக அவங்க ஜோதிடம்லாம் பழிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வாக்பலிதம் இருக்கும், சில அமானுஷத்தை உணரக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க. இது என்ன சார் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்னு? டெஃபினட்டாக இது ஒரு இன்ஸ்டிங்சுவல் பவருங்க. இதை பாசிட்டிவாகவும் சில பேருக்கு பயன்படுத்த முடியுங்க. சில பேருக்கு நெகட்டிவ் தான் வேலை செய்யும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைப்பீங்க, இல்லை ஒரு தெய்வத்தை நினைப்பீங்க, சம்மந்தமே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பள்ளி உங்களுக்கு அடிக்கும். இதை நாங்கள் கௌலின்னு சொல்லுவோம். சில பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த 150, அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஒரு 100ல் ஒரு 1/2%, 3/4% தான் இல்லைம்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்க. அவங்களெல்லாம் விட்டுருங்க, நம்புறவங்களுக்கு மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது பாருங்களேன், நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக் 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 டக்குன்னு பள்ளி கவுளி அடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் என்ன பள்ளிகிட்ட கூப்பிட்டு சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்னு. இந்த மாதிரி சில விஷயங்களை நமக்கு இயற்கையாகவே சில உயிரினங்கள் மூலமாகவோ சில விஷயங்கள் மூலமாகவோ நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது. சில பேருக்கு அதை உணரக்கூடிய தன்மை கிடைக்குது. இது எல்லாமே சுற்றி எங்கே இருக்குது, உங்களை சுற்றி தாங்க இருக்குது. அப்போ அதை நீங்கள் அணுகக்கூடிய அமைப்பு வந்து அந்த சுயஜாதகத்தில் அந்த தன்மை இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் பயிற்சியாகவே எடுக்கிறோம். என்ன மாதிரி பயிற்சியாக எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர்றது எப்படி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வராமல் இருக்கிறதுக்கு, பிரச்சனைகளே வராமல் இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம எடுத்துன்னு தான் இருக்கோம். அப்படி இந்த பயிற்சிகள்லாம் சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். லிமிட்டட் சீட்ஸாக இருந்ததுன்னா நம்மளோட ஆஃபீஸ்லேயே வச்சு கூட நம்ம ஒரு கிளாஸஸ் மாதிரி கூட பிளான் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்மளோட சென்னை ஆஃபீஸ்லேயே வச்சு கூட இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு வகுப்பு கூட நம்ம செய்யலாம் நண்பர்களே. சார் அருமையாக சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம்னு இருந்ததுன்னா அங்கே சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த இடத்துல தீர்வுகளும் எழுதப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அது ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான தாந்திரிக பயிற்சி ஏதாவது இருக்குங்களா, ஏதாவது அது வழிபாடுகள் ஏதாவது இருக்குங்களா, கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது தான் நான் எப்பயுமே சொல்லுவேங்க. வருமுன் காப்பது தான் என்றைக்குமே நல்லது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, பாசமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் தான் அதோட ரகசியம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் உணர முடியுது, ஏதோ ஒரு விஷயங்கள்ல இருக்குது. இது நான் சொல்கிறது இதுக்காக வீட்டில் தான் பிரச்சனைன்னு தயவு செஞ்சு உடனே நினைக்காதீங்க. உடனே வீட்டை 100 வீடு மாற்றிட்டு போயிட்டே இருக்க முடியுமா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில்? ரெமடினா சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது அதை முடிச்சிடணும். அந்த பிரச்சனையை முடிச்சிடணும்னா சில விஷயத்தை பழகிடணும். சில குறைகள் அந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம போய் பெரிய மாளிகையில் போய் தங்கினாலும் அந்த இடத்துல தங்க முடியாது. அப்போ அந்த குறை என்ன இருக்குது, இதோட ரகசியம் எங்கே இருக்குது? தாந்திரிக ஜோதிட முறையில் உங்களோட சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்தால் ஒவ்வொரு நாள் என்னென்ன நடந்தது, ஏன் நடந்தது, எந்த வருஷத்துல இது ஏன் நடந்தது, இதை நீங்கள் கண்டறிய முடியும். நான் சொல்றது சத்தியம், சொல்றது புரிஞ்சுக்கணும். அப்ப பண்ணும்போது அதுக்கு உண்டான வழிபாடு என்ன, உங்க தெய்வம் எந்த தெய்வம் உங்க கூட வந்து காப்பாத்திட்டு இருக்கு, எந்த தெய்வம் ஜெயிக்க வைக்க. நிச்சயமா சார். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பள்ளி கொட்டுச்சு. நீங்க எல்லாருக்கும் நேரில் கூட கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் அம்மானுஷம். இப்ப நாங்க என்ன இந்த ஸ்டூடியோல உட்காந்துட்டு பள்ளியே வா வா கௌலி அடின்னு சொன்னோமா? கிடையாது. இது சத்தியம் நான் சொல்றது. அப்படிங்கும்போது உங்களுக்கான தெய்வம் என்ன, உங்க தெய்வம் எந்த தெய்வம் உங்களை காப்பாற்ற போகுது, எந்த தெய்வம் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்க போகுது, இந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்குள்ள நீங்க எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த பிளானட் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. இந்த பிளானட் பிரச்சனை கொடுக்குதுன்னா குடுன்னு ராகுவே உங்களுக்கு பிரச்சனைக்குரியவராக இருக்கீங்கன்னா அங்கே போய் ஐயா நான் வந்து சிவகோத்திரம் யா, என் பேர் இதுயா, என் நட்சத்திரம் இதுயா, உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறேன்னா அவரே கொம்பு எடுத்துட்டு அடிக்கலான்னு உட்காந்துருக்கிறவர்கிட்ட போயிட்டு மனசார அவரை அடிச்சிடலாம். இந்த டயத்தில் பிளானட்டுக்கு வந்து சாமி கும்பிட்றவங்கன்னு தெரியாது, சாமி கும்பிடாதவங்க தெரியாது, அடிக்கணுன்ற டயத்தில் அடிச்சுட்டு தான் விடுவாங்க, புரிஞ்சுக்கணும். இப்போ அங்கே போயிட்டு அவருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு ராகு பகவானே உங்களுக்கு 1,08,000 தடவை, அவரே கோவத்தில் உட்காந்துருக்காரு. கோவத்தில் உட்காந்துருக்கிற போய் சந்தோஷப்படுத்தி என்ன பண்ண போகிறோம்? அது கிடையாது. ரிஷிகளும் மாமுனிவர்களும் இப்படி சொல்லலை. உடனே அவருக்காக உடனே பச்சைக்கல் மஞ்சக்கல் அவரை எடுத்து கையில் போட்டால் சரியாக போயிடும். இதெல்லாம் சும்மா அது கமர்ஷியல், புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த டயத்தில் என்ன பண்ணணும்? தெய்வத்தை வழிபடணும். அந்த தெய்வத்தை வழிபடும் போது அவர்னால வரக்கூடிய கெட்ட விஷயத்தை அவர் காப்பாற்றுவார். இது வந்து வெறும் ஒரு பிளானட் கிடையாது, இது எல்லா பிளானட்டுக்கும். ஒரு பிளானட் உங்களுக்கு நல்லா இருக்கிற அதே பிளானட்டை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கெட்டவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்கள் குடும்ப விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குடும்ப ஜாதகத்தையும் பார்த்துட்டா அதுக்குள்ள வழிபாடுகள் யார் யார் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும்,
இந்த வழிபாடுகளை செய்யும்போது இந்த எளிமையான வாழ்க்கை, சரிங்களா, இந்த எளிமையான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு கர்மயோகியானா நான் வாழுவேன், என் கஷ்டத்தில் ஜெயிச்சு வருவேன், போராடி வருவேன், என் பிள்ளைங்களை நல்லா காப்பாற்றுவேன், சூப்பராக இருப்பேன், போராடினாலும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்கவங்கெல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் சாமியாராக போக போகிறேங்க, என்னங்க வாழ்க்கை, நம்ம பாட்டுக்கு அங்கே மலையில் போய் உட்காந்துக்கலாமா, என்னமோ போங்க அப்படிங்கிறவங்களாம் தயவு செஞ்சு வராதிங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து சந்நியாச வாழ்க்கை. அது அந்த யோகத்தை நான் யாருக்கும் சொல்லி கொடுக்கறதில்ல. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் வெளியே வரணும், ஜெயிக்க முடியுமா, சூப்பராக ஜெயிச்சிடலாமா, ஜெயிக்கலாம். அப்போ நீங்கள் அந்த தெய்வத்தை நம்புறவங்களா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நம்பி நீங்கள் பண்ணும்போது இதில் எக்காரணத்தை கொண்டு நான் உறுதியாக சொல்கிறேங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எக்காரணத்தை கொண்டு தனிநபரை பில்டப் பண்ணுறதோ சொல்லி கொடுக்குறவங்கள நம்ம பில்டப் பண்ணிக்கிறதோ அதெல்லாம் நம்ம என்றைக்குமே பண்ண மாட்டோம். எல்லா புகழுமே சுவாமிக்கு மட்டும்தான், அந்த நவநாயகர்களான கிரகங்களுக்கு மட்டும்தான். அப்போ அந்த நோக்கத்தோடு நீங்கள் வர்ற மைண்ட் செட்டில் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக வாங்க. அதுக்கு பயிற்சிகள்லாம் இருக்குது. அந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த தெய்வத்தையும் வணங்கும்போது எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் வெளியே வந்துடலாம். நல்ல காலத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஜாக்பாட். இப்போ நீங்கள் ஒரு ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களா, 10 ரூபா சம்பாதிக்க வச்சிரும். அதான் அழகாக மேடம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க பாருங்கள், தாந்திரிக ஜோதிடம் என்பது வழி நடத்தும்பாங்க. இது சத்தியமான உண்மை. அப்படிங்கும் போது அந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுட்டு பண்ணும்போது வெற்றி அடைகிறது உறுதி. அதாவது இப்போ சில பேர் வந்து இல்யூஷன் டெலியூஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல மாட்டிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் கூட இந்த தாந்திரிக பரிகாரங்கள் வந்து செட் ஆகுமா? அவங்களாம் வெளியே வர முடியுமா? 100%ங்க. ஒரு சில ஜாதகத்துக்குலாம் நான் இப்படி டேரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில பேருக்குலாம் நானே எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன், நீங்களாம் தியானம்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, சில பிளானட்லாம் அவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளானட் ஒரு ஜாதகத்தில் நல்ல பிளானட்டாக இருக்குது, இன்னொருத்தருக்கு கெட்ட பிளானட்டாக இருக்கும். அப்போ அந்த பிளானட் கெட்டு போயிருந்துச்சுன்னா சில தியானம் யோக பயிற்சிலாம் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் தான் இது டிட்டர்மைன் ஆகுது. அதுபடி தான் நம்ம செய்யணும் நண்பர்களே. கண்டிப்பா சார். அதாவது இப்போ நீங்க சொன்னும் போதே எங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு, இதுல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னுறது. சில பேர் அது தெரியாமலேயே அதுல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியே அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு வந்து பீடிக்கப்பட்டிருக்காங்களே சார், அவங்களுக்கு எல்லாம் என்ன வழி? அவங்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரங்கள் ஏதாவது இருக்கு? பொதுவான பரிகாரம்னா இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான், அடியேனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்னா, இது வந்து மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற ராசி பலன்லாம் மாற்றம் கொடுக்காது. குரு பெயர்ச்சி, இந்த குரு மாறிட்டாரு, அவர் பார்க்குறாரே, அவருக்கு சூப்பராக கொடுத்துருவாரா, அதுல விஷயம் இல்லை. 10% கூட அதனுடைய வித்தியாசம் 10%ங்க. 10% மாற்றத்தை கொடுக்காதே. நீங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுய ஜாதகத்தின் மூலமாக மட்டுமே தீர்வு காண முடியும். அதோட ரகசியம் எங்க இருக்கு? உங்க சுய ஜாதகத்துல எல்லாம் இருக்கு. இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துல தேடினா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ நீங்க அதோட ரகசியம் எங்க இருக்கு? உங்க சுய ஜாதகத்துல இருக்குங்க. இப்போ இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கான தெய்வம் என்ன, உங்க குடும்பத்துக்கான தெய்வம் என்ன, அவங்க யார் உங்களை ரட்சிக்க போறாங்க, யார் உங்களை காப்பாற்ற போறாங்க, யார் செல்வ செழிப்பு கொடுக்க போறாங்க, யார் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர போறாங்க, இதை நீங்க தெரிஞ்சு கொண்டு யாருக்கு பயிற்சி கொடுக்கணுமோ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். சில பேருக்கு மீன் பிடிக்க கற்றுத்தரோம், சில பேருக்கு மீன் கொடுக்குறோம். நான் சொல்கிறது புரியுதுங்க. சில பேருக்கு அந்த பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான அமைப்பு ஜாதகத்தில் இருக்காது. அப்போ இல்லாதவங்களுக்கு போய் இல்லைல்ல நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டா தான் வரும், அது வந்து கமர்ஷியலாக போயிடும். அப்படி கிடையாது. சில பேருக்கு வழிபாடுகள் மூலமாக சரியாயிடும், சில பேர் பயிற்சி மூலமாக சரியாகும், சில பேருக்கு பரிகாரம் மூலமாக சரியாயிடும். அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம இதை டிட்டர்மைன் பண்ணி காட்ஸ் கிரேஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய அல்டிமேட். அது நல்லது ஐயா. அதாவது இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செஞ்சு வெளியில் வந்தவங்கள. அது குறைந்தபட்சம் எவ்வளவு நாளில் அவங்க வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றது தெரியும்? நார்மலாக சில பேருக்கு நான் சொல்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே, நார்மலாகவே சாஸ்திரப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஒரு மண்டலம்ங்கிறது 48 நாள், எக்ஸப்ட் ஐயப்ப விரதம் மட்டும் அது விதிவிலக்கு 41 நாள். பட் இருந்தாலும் ஒரு மண்டல காலங்களில் சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். சில பேருக்கு ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 96 நாள் ஆகும். சரிங்களா? இல்லை அந்த குடும்பமே தோஷமாக இருக்குது, ரொம்ப பெரிய பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம், நான் சொல்கிறது ரொம்ப மேக்ஸிமம் 11 மந்த்ஸுக்குள்ளே பெரிய மாற்றம் வரும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களோட தன்மை வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தெய்வ நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அந்த பயிற்சிகளையும் நீங்கள் செய்யும்போது அது எப்பேற்பட்ட 100% நான் என்ன சொல்ல முடியும், இன்னைக்கு நீங்கள் ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா அந்த நிலையை விட அடுத்த நிலைக்கு முன்னேற்றத்திற்கான தன்மை இருக்கும். இன்னைக்கு நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்.
மினிமம் கேரண்டீடாக 100 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களா 1000 ரூபா கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதே மாதிரி பெரிய பிரச்சனையில் இருக்கீங்களா, அதில் வழியே தெரியாமல் இருக்கும், அந்த வழி கூட கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கூட உங்களுக்கு வரும். மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் சுய ஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருந்தால் கிடைச்சிருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அருமையா சொல்லியிருந்தீங்க ஐயா. அதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, இப்ப இருக்கிற நிலையில இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. இந்த தாந்திரிக பரிகாரங்கள் ஜோதிடம்ன்றது நம்மள அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது உண்மைதான். பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். அதாவது அதோட இல்லாம உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படி நேயர்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டோம்னா நம்ம நிறைவு. டெஃபினட்டா வெள்ளி சனி ஞாயிறு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நமக்கு டி நகரில் அலுவலகம் இருக்குது. முறையாக பணம் கட்டி நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சா தாராளமாக சந்திக்கலாம். அதே மாதிரி நான் இப்போ இந்த இது சொன்ன மாதிரி இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தாந்திரிக பஸ்பம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் அந்த ஆஃபரில் வேணும்னு கேட்குறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, கைட் பண்ணுவாங்க. செவ்வாய் புதன் வியாழன் திருச்சியில் மலைக்கோட்டையில் அலுவலகம் இருக்குது, மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. முறையாக பணம் கட்டி நீங்கள் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க சந்திக்கலாம். இந்த மாதம் நம்ம கொங்கு மக்களை சந்திக்கிறதுக்காக நம்ம கோயம்புத்தூருக்கு நான் வரேன். அப்படிங்கும்போது நம்ம கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வரேன். தேவைப்படக்கூடிய அன்பர்கள் கோயம்புத்தூரில் என்ன சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம ஓன் யூடியூப் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம். தேவைப்படக்கூடியவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதையகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.